ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பகவான் அர்ஜுனனுக்கு தன்னை பற்றிய கம்ப்ளீட் டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையினால, அவன் ஆசையோடு கேட்கக்கூடிய காரணத்தினால, அவனுக்கு அது கேட்பதனால் நன்மை விளையும் அப்படிங்கிற காரணத்தினால, இந்த காரணங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய விபூதியை, குளோரி, ஈஸ்வரனுடைய விபூதி என்பது என்ன அப்படிங்கறத பத்தி விளக்குவதற்காக ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலேயே சொல்லிடுற எதனால நான் இதை சொல்றேன் அப்படின்னு. அவன் பிரியமாக கேட்கிறான், மகிழ்ந்து இருக்கிறான். இதுவரை கேட்டதில் அவனுடைய மகிழ்ச்சி தெரிகிறது. அதனால் தொடரலாம் என்பதற்கு அதுவே ஒரு காரணமாகிறது. அது மட்டும் காரணமில்லை, அவனுக்கு நன்மையை கொடுக்கும். இதை கேட்பதால் அவன் நன்மை பெறுவான் அப்படிங்கிறதுனால ஒரு குருவாக சிஷ்யனுக்கு அவனுடைய சிஷ்ய ஹிதம், அதைத்தான் குரு பார்க்கணுங்கிறதுனால இந்த விபூதியை எடுத்து நான் மீண்டும் உனக்கு உரைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா ஏற்கனவே சொல்லிக்கொண்டே வருகிறேன், அதோடு சேர்த்து நான் இப்போ திரும்பவும் சொல்றேன்ப்பா உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு. என்னோட இந்த விபூதி யாருக்காவது தெரியுமா? நீ என்ன தவிர யார்கிட்டயாவது கேட்டுக்க முடியுமானா நோ. நான் தான் ஒரே ஒரு சோர்ஸ். வேற யார்கிட்டயும் உன்னால கேட்கவே முடியாது. இறைவனை பற்றி முழுமையாக இறைவனை தவிர யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் இங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, வேத மந்திரங்களை எல்லாம் கிரகித்து அனைவருக்கும் கொடுத்த அந்த சக்தியை உடைய, அந்த தபஸை உடைய மகர்ஷிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் கூட என்னை முழுமையாக அறியவில்லை. தேவர்களை சொல்லலாம், ஒரு ஸ்பெஷல் பாடி கொடுக்கிறேன், அவர்கள் கூட என்னை முழுமையாக அறியவில்லை. 2 விஷயங்களை சொல்றதுனால அது மாத்திரம்தான் இல்லை, யாராலையுமேங்கிறத அப்படி சொல்றார் பகவான். யாருக்குமே என்னை முழுமையாக அறிவது என்பது இயலவே இயலாது. ஏன் காரணம் என்னன்னா, ஐ ஹாவ் அ லாஜிக்கல் ரீசன் ஃபார் தட். ஏன்னா அவர்களை படைத்ததே நான் தானே. படைப்புக்கு படைத்தவனை பற்றி முழுமையாக தெரிவது என்பது கஷ்டம். படைத்தவனுக்குத்தான் படைப்பின் முழுமை தெரியும். அதனால இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் என்னுடைய படைப்புங்கிறதுனால என்னால மட்டும்தான் உனக்கு என்னை பற்றி முழுமையாக சொல்ல முடியும். பகவான் ஏதோ அகங்காரத்தினால என்ன விட்ட ஆள் இல்ல அப்படி பேசுறாரு அப்படின்னு கிடையாது. ஈஸ்வரனுக்கு அகந்தை மமதை கிடையாது. அவர் ப்ராப்பரா அதை ரீசன் அவுட் பண்றார். அகம் ஆதிரகி தேவானாம், அதான் முக்கியமான வார்த்தை. நான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறேன். காரணத்திற்குத்தான் காரியத்தில் உள்ள அனைத்தும் தெரியும். காரணம் காரியம் முழுவதும் விரைவி பறந்து இருக்கிறது. அதனால் என்னால் சொல்ல முடியும். அதனால நான் மட்டும்தான் சோர்ஸ் அப்படிங்கறத இந்த இடத்துல பகவான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். என்னை இந்த உலகத்திற்கு லோக மகேஸ்வரனாக, பிறவாதவனாக ஒருவன் புரிந்து கொள்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் நல்ல கதியை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். ஆனா அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறவனுக்கு பாபம் தான் திரும்ப திரும்ப ஏற்படுகிறது. பாபம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அவன் பாவி அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு இன்ப துன்ப சுழற்சியில் உழன்று கொண்டிருப்பதனால் அவனுக்கு இந்த துன்பம் அதிகமாகிறதுங்கிறத பகவான் அப்படி சொல்ற. எவன் என்னை அது மாதிரி புரிந்து கொள்கிறானோ, என்னை பிறவாதவன், எல்லா பிறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், இந்த இந்த படைப்பு அனைத்திற்கும் தலைவன் அப்படின்னு யார் புரிந்து கொள்கிறானோ அவன் எந்த விதமான மதிமயக்கமும் இல்லாதவனாக, இந்த உலகில் எல்லா பாவங்களும் நீங்கியவனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிற. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும்னா, செத்து போனதுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. இது உசுரோட இருக்கிறச்சையே இதை கேட்டு நாம் முக்தி பதத்தை அடையலாம், அறியலாம். முக்தி என்பது என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு திரும்பியும் இங்கேயும் அதையும் சொல்லிடுறோம்.
அதுக்கப்புறமா பகவான் வந்து 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகங்கள்ல எப்படி இருக்கேன் நானு அப்படின்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ ஒண்ணு குடுக்குறார். பின்னாடி ஒரு லாங் ரிவ்யூ குடுக்க போறார். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரிவ்யூ குடுக்குறார். அந்த ஷார்ட் ரிவ்யூ எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி இருக்கேன், இப்படி இப்படி எல்லாம் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றத எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எமோஷனலா ஆகட்டும், இல்ல அறிவுபூர்வமாக ஆகட்டும். நீ எந்த விதமான உன்னுடைய உணர்ச்சிகள் இருந்தாலும், அவை அனைத்திலும் நான் தான் இருக்கிறேன். முதல்ல எடுத்த உடனே உன்னுடைய அறிவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தம சமக சுகம் துக்கம் பவோ பாவோ பயஞ்சா பயமேவச்ச பயஞ்ச அபயமேவச்ச அப்படி பிரிக்கும். இத்தனை விஷயங்களும் வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இல்ல. புத்திசாலின்னு வெளில தெரியுமா? நெத்தியில எழுதி ஒட்டிக்க முடியுமா? நான் புத்திசாலி, நான் புத்திசாலி. அவன் பழகுவதிலும் அவனுடைய நடவடிக்கைகளிலும் தான் தெரியும். புத்தி இருக்கா இல்லையா? படிச்சவனா முட்டாளா? திங்க் பண்ண தெரிஞ்சவனா இல்லையா? இதெல்லாம் எப்படி தெரியும்? நடவடிக்கைகள் மூலமாக தெரியும். சட்டிலா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். கிராஸா இல்ல, வெளியில தெரியாது. புத்தி அப்படிங்கிறது வெளில தெரியாது. ஞானம் தெரியுமான்னா எப்படி தெரியும்? இவர் இத்தனை உபனிஷத் படிச்சிருக்காரு, இவர் இத்தனை வேதாந்தங்கள் எல்லாம் படிச்சிருக்காரு இவர். அதனால இவருக்கு ஒரு கொம்பு முளைச்சிருக்கா? ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா இருப்பார். பண்டித திறமை காட்டான். பாமரன் என காண்பிப்பான். இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ஹம்பிளா இருப்பான். அவனுக்கு இத படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இத்தினூண்டு ஈகோ கூட இப்ப இருக்கவே இருக்காது. அது என்னத்த ஈகோ யாரோடது அப்படிம்பான். அப்ப அந்த அந்த இத்தினூண்டு ஈகோ கூட கரையிற அளவுக்கு இந்த இந்த சாஸ்திரம் ஆக்குறது அப்படின்னா, அந்த ஞானம் வந்து எப்படி வெளியில தெரியும்? இன்டராக்ட் பண்ணா தெரியும். எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க, எப்படி நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அதை பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். சோ இட் இஸ் சட்டில். அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க இவர் கிளைம் பண்ணியிருக்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்தா ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களை சொல்லி, இங்க நான் இருக்கேன், அங்க நான் இருக்கேன், அங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு. மயக்கமற்ற ஒரு தன்மை, மதிமயக்கமற்ற தன்மை, அது நானாக இருக்கிறேன். தெளிவான கூர்மையான பார்வை, அப்பதான் மயக்கமற்ற தன்மைன்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் குழப்பிண்டு எல்லாரையும் கேள்வி கேட்டு, எல்லாரையும் 10 வாட்டி டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு, நம்மளுக்கு அது நமக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் அது மாதிரி இல்லாம தானா அழகா டெசிஷன் எடுக்க முடியறது அப்படின்னு, அது ஒரு பவர். அது டெசிஷன் மேக்கிங் இஸ் அ பவர். அது இல்லாம தான் இந்த நாடு குட்டிச்சவரா பல வருஷங்களாக இருந்தது. அப்படி எடுக்கக்கூடிய ஒரு லீடர் வந்தாச்சு அப்படின்னா நாட்டினுடைய டைமென்ஷனே மாறி போயிடும். அது ஒரு பவர், அது ஒரு விபூதி அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஐயோ அவன்கிட்ட இருக்கே, அவன் பெரிய மண்டகனம் பிடிச்சவன், அப்படி இல்லை. நமக்கு முதல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் போகணும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகங்களே நம்மள வந்து அதை நோக்கித்தான் நம்மள வந்து இழுத்து கொண்டு போகிறது. இந்த இறைவனை அறிமுகப்படுத்துவது இந்த சாஸ்திரம் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. இதுதான் கடவுள், இப்படித்தான் இருக்கார் அப்படின்னு எல்லாம் பண்றது கிடையாது. ஒரு அதிகாரிக்கு தகுந்த மாதிரி அந்த சாஸ்திரம் வந்து அப்படி எலிவேட் பண்ணி கூட்டிக் கொண்டே போகிறது. முதல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இந்த இறைவன் தான் உலகை படைத்தார் அப்படின்னு சொல்லும். அப்படியா, இந்த இறைவன் தான் உலகை படைத்தாரா? அப்படின்னா அவர் பெரிய அறிவாளி. ஆமா, ஆம்னி பொட்டன்ட், எல்லா அறிவும் இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு அவருக்கு. ஆம்னிஷியன்ட் அப்படிங்கிறாங்க. வால் அறிவன் அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்றது. எல்லா அறிவும் நிறைந்தவர். அறிவு இருந்தாதானே உலகத்தை படைக்க முடியும் அப்படின்னு முதல்ல இறைவனை அறிவில் சிறந்தது அப்படிங்கறத நம்ம அறிவு ரூபமாக காமிக்கிறது. இந்த ஸ்கிரிப்சர்ஸ் பூரா அப்படி முதல்ல ஒரு மந்த அதிகாரிக்கு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது. நீ எதையாவது ஒண்ண பார்த்தனா அது இறைவனின் படைப்புன்னு புரிஞ்சுக்கோப்பா. அது எல்லா விஷயங்களிலும் இறைவனின் படைப்பாக அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒரு மந்த அதிகாரி. அப்பதான் அவனுக்கு என்ன ஆகும்? ஒரு ரெவரன்ஸ் வரும். ஓ, இது இறைவனின் படைப்பு, அப்ப நான் ஜாகிரதையா பார்த்துக்கணும். எனக்கு இறைவனை பிடிக்கும், அதனால நான் இறைவனின் படைப்பை நான் வந்து வீண் பண்ணக்கூடாது. அப்ப அது வந்து ஒரு ஆட்டிடியூட கிரியேட் பண்றது இல்லையா? அதுக்காக ஒரு முதல்ல எடுத்த உடனே பேபி ஸ்டெப், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படித்தான் முதல்ல காமிக்கிறது. அப்படி அவர் காமிக்கும் பொழுது சில பேருக்கு அது அவருக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படிங்கறத எப்படி டெபிக்ட் பண்றது, எப்படி காமிக்கிறது அது? சரி, அவருக்கு ஒரு 3 தலைவை,
ஒரு 5 தலை, 6 தலை, இவ்வளவு சக்தி, ஒரு ஒரு தலைக்கும் ஒரு ஒரு சக்தி. அப்படி எல்லாம் இது எல்லாமே யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மந்த அதிகாரிக்கு. ஆரம்பத்துல மந்த அதிகாரின்னா அவன் முட்டாள்னு அர்த்தம் இல்ல. இந்த இறைவனை அறிய வேண்டும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிற போது அவன்கிட்ட எடுத்த உடனே இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் சொன்ன என்ன புரியும், அவனுக்கு ஒண்ணும் புரியாது. அப்படியா, எனக்கு ஒண்ணும் புரியல, சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடும். அதனால முதல்ல எடுத்த உடனே இந்த இறைவன் என்பவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் பாரு, அவருக்கு இந்த அதை டெபிக் பண்றதுக்காக ஒரு 3 தலை, 4 தலை, 5 தலை, 6 தலை தலைகளை கூட்டுவது என்பது என்ன என்றால், அறிவு என்பது இவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறதுங்கிறத காட்டுறதுக்காக அப்படி ஒரு உருவகம், அவ்வளவுதான் அது. அது மாதிரியாக இறைவனை அறிமுகப்படுத்துகிறது. இந்த இறைவனுக்கு பெயர் நிமித்த காரணன் அப்படின்னு பெயராக சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது. இதை பத்தி நான் சொல்லாம இல்லை, முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். திருக்குறள் படிக்கும் போதும் முதல் 3 குறட்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுதும் நிமித்த காரணம், உபாதான காரணம், விவர்த்த காரணம் எல்லாம் சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், இந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2வது, கொஞ்சம் வளர்றான், சரி ஓகே இறைவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருப்பான், பயங்கர அவர் சக்திமான், அவர் தான் பெரிய சக்திமான், சர்வ சக்திமான் அப்படின்னுங்கிறத கன்வின்ஸ் ஆயிடும். இப்ப அவன் நினைக்கிறான், எதை வச்சு படைச்சிருப்பாரு? ஒரு பானை செய்யணும்னா மண்ணு வேணும். குயவனுக்கு பானை பண்றதுக்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா மண்ணு அவன் இங்கிருந்தோ போய் எடுத்துதானே கொண்டு வந்து இந்த மண்ணை வச்சு பண்றான். இறைவன் எங்கிருந்து எத்தனை பொருட்களை எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து இப்படி எல்லாம் படைத்திருப்பார்? திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். The thinking becomes very subtle. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு மூவ் ஆறான். சட்டிலிட்டை நோக்கி மூவ் ஆகிறான். சூக்ஷ்மத்தை நோக்கி, நுண்மையான அறிவை நோக்கி அவன் பயணப்படுகிறான். அப்ப அவனுக்கு இறைவனை எப்படி காமிக்கிறது அப்படின்னா, அது உபாதான காரணம். வேற எங்கிருந்துமே அவர் எடுத்துக்கொண்டு வந்து செய்வதில்லை, தானேதான் அனைத்துமாக ஆகிறார், அவரேதான் மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் உதாரணத்தை எல்லாம் காமிச்சு, எப்படி 8 கால் பூச்சி தன்னிடமிருந்தே அனைத்து அந்த 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 லிக்விட் சலைவாவை எடுத்துக்கொண்டு, அது ஏதோ ஒரு பேர் எனக்கு தெரியாது டெக்னிக்கல், ஆனா நான் சலைவான்னு சொல்றேன், ஒரு எச்சில், அந்த எச்சில் மூலமாக அது ஒரு இதை கட்டுறது, ஒரு வீட்டை கட்டுறதோ, அது மாதிரிதான் தன்னிடம் இருந்தேதான் அனைத்தும் இங்க படைக்கப்பட்டது. உத்ஸ்ருஜாமி, சுஜாமி எல்லாம் இப்பதான் சொன்னார். அந்த தன்னிடமிருந்தே படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு துணையாக இந்த மாயா இருக்கு. இந்த மாயை அனைத்தையும் படைக்கிறது. இந்த மாயா சகித ஈஸ்வரன் தான் படைப்புக்கான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு அங்க கொண்டு வந்து இறைவனை பரிணாமி உபாதான காரணம் அப்படின்னு இறைவனை அறிமுகப்படுத்துறது. இது மத்தியம அதிகாரி. மந்தமா இல்லவன், கொஞ்சம் அறிமுகம் ஆயிடுத்தவன். 10 தலை வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்ல. அதுதான் இறைவன் இல்ல. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அறிவும் அந்த பொருளும் என்ன அப்படிங்கறத அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவனுக்கு அவன் இறைவனே தான் அனைத்துமாக இருக்கிறார் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா பரிணாமத்தை காமிக்கிறது. மாயையுடைய இன்ட்ரோடக்ஷன் அப்ப கொடுக்கறது சாஸ்திரம். இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆறான். அதுக்கப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் நுண்மையாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி, எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இப்ப நிறைய பெரிய மலை இருக்கு, திடீர்னு அது இதுவாகி இந்த சீசனல் சேஞ்சஸ்னால அது சின்னதா பொடியா ஆகி மண் ஆயிடுறது. அப்ப இப்படி மாறிட்டே இருப்பாரோ இறைவன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு விவர்த்த காரணன் அப்படிங்கிறது சாஸ்திரம். இது உத்தம அதிகாரிக்கு புரியறதுக்காக கொஞ்சமா நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் கொஞ்சம் புரியும். நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது இறைவன் என்ன உத்தம அதிகாரிக்கு, அவர் விவர்த்த காரணம், விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறார், மாற்றம் இல்லாதவராக இருக்கிறார். மாயை அனைத்து மாற்றங்களையும் காட்டினாலும் இறைவன் மாற்றமில்லாதவராக இருக்கிறார். என்ன உதாரணத்தை கொடுத்து காமிக்கிறது சாஸ்திரம் கேட்டா, நான் படுக்கிறேன், நான் தூங்குறேன், நான் கனவு காண்றேன். அந்த இடத்துல கனவை உற்பத்தி பண்ணது யார்? என்னுடைய கனவை நான் தான் உற்பத்தி பண்ணிருக்கேன். நான் வெளியிலேருந்து டைரக்ஷன் எல்லாம் பண்ணி என்னோட கனவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ல, நான் வெளியிலேருந்து பார்த்தா நான் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உருவமாக தெரிகிறது. நான் எதுவும் மாற்றமே அடையலை.
எந்த மாற்றமும் அடையாமல் என்னுடைய சிருஷ்டியாக நான் ஒரு கனவை கற்பித்து அதில் நானே இருக்கிறேன். இந்த கனவை மட்டும் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறது நமக்கு சிரமமாவே இருக்காது. இறைவன் எப்படி அனைத்திலும் இருக்க முடியும்? எப்படி உங்களுடைய கனவில் நீங்களே அனைத்துமாக இருந்து நீங்களும் இருக்கிறீர்களோ அது இறைவன் அனைத்துமாக இருக்கிறார். இறைவன் எங்கும் எதிலும் நிறைந்து இருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். அதுதான் விவர்த்த உபாதான காரணத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. இப்ப நான் அனைத்துமாக இருக்கிறேன்னா என்னென்னத்துல இருக்கேன், எப்படி இருக்கேன் வருது இல்லையா கேள்வி. உன் புத்தியில இருக்கேன், உன்னோட அறிவுல இருக்கேன். நீதான் அந்த ஆத்மானா என்னங்கிற அறிவு நீ அடையிற இல்லையா? அதனால்தான் என்னைத்தான் நீ அறிகிறாய். என்னையும் உன்னையும் வேறல்ல என்று நீ அறிகிறாய். அது அறிவதன் மூலமாக நீ மதிமயக்கம் நீக்குகிறாய். அது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் பண்ணறதுக்கு உனக்கு நிறைய பொறுமை வேணும். அதுவும் நான் தான். நீ உன்னுடைய பேச்சு தெய்வீகமான பேச்சாக இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும். அது சத்தியம். அது நான் தான். தமம் நான் தான், சமம் நான் தான். எல்லாவற்றிலும் என்னுடைய விபூதியை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் இறைவனுடைய அஜெண்டா. அதுக்காகதான் இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கீர்த்தி திருவகவல்ல ஒரு வரி, எண்ணில் பல்குணம் எழில் பெற்று விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோன்றியும் அழித்தும் அப்படின்னு ஃபர்ஸ்டே வருது இந்த வரி. எல்லா உயிருமாக இது என்ன எங்கேயாவது சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் ஒரு வேற்றுமை இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. இவர் மாணிக்க வாசகர் ஒண்ணும் படிக்காம இதை எழுதினாரா? அதெல்லாம் இல்ல. என்ன சொல்லிருக்கோ அந்த வேதத்துல இப்ப நம்ம என்ன பேசிக்கொண்டிருந்தோமோ அதைத்தான் அவர் அழகான தமிழில் எழுதுகிறார். எண்ணில் பல்குணம் ஒண்ணுன்னு சொல்ல முடியாதப்பா. எண்ணவே முடியாது. அத்தனை விதமான குணம்னா இந்த இடத்துல பல்வேறு வகையான பொருட்களாக எழில் பெற்று விளங்கி எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய படைப்பை எழில் மிகுந்த படைப்பாகத்தான் வர்ணிக்கப்படுகிறது. அது எவ்வளவு கோரமா இருந்தாலும் சரி, படைப்பு எழில் மிக்கதுதான். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ரொம்ப சட்டிலான இடத்துல நான் எப்படி இருக்கேங்கிறத பகவான் காட்டிக்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த விவர்த்தமா இருக்காருங்கிறத ஃபுல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கங்கள் சொல்றேன். அடுத்தது பார்த்தோம், அஹிம்சா, சமதா, துஷ்டிகி, தபோ, தானம், யசக, அயசக. இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்க. அதுல நாம அஹிம்சா பார்த்தோம், சமதா பார்த்து கொண்டிருந்தோம். சமதா அப்படின்னு சொன்ன இஷ்டம் அனிஷ்டம் அப்படின்னு. இப்ப நமக்கு ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா பலன் பிடிச்சதா இருக்கணும், பிடிச்சதா இருக்கலாம், இல்ல பிடிக்காததா இருக்கலாம். அது இஷ்டமா இருந்தாலும் சரி, அனிஷ்டமாக இருந்தாலும் சரி, மனசு எப்படி இருக்கணும்னா சமமாக இருக்கும். யார்கிட்டயுமே எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த பிடிக்கும் பிடிக்காத பக்கெட் ரெண்டையும் தூக்கி விட்டறியும். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரு சமத்துவத்தை நாம பார்க்கறதுக்கு கத்துக்கணும். 6வது அத்தியாயத்துல இதெல்லாம் ஞானியினுடைய லட்சணங்களாக நம்ம பார்த்தாச்சு. 6ல பார்த்தோம், 7ல பார்த்தோம், எல்லா இடத்துலயும் பாக்குறோம். இப்பவே கூட முன்னாடி பார்த்தோம், சமோகம் சர்வபூதேஷுன்னு பகவானே சொன்னோம். இப்ப எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய படைப்பில் எதிலுமே ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை. அந்த விபூதி ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். அதுதான் என்னுடைய விபூதி அப்படிங்கிறது. அவர் சமதா அப்படிங்கிறது தன்னுடைய விபூதி அப்படின்னு சொல்ற. அடுத்தது சொல்ற, படைப்புல ஏற்றத்தாழ்வு ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸ்க்காக தான் படைக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுல என்ன ஏற்றத்துக்கு இருக்கு, என்ன தாழ்வுக்கு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. குண கர்ம விபாகசக சொன்னார் பகவானே. நான் பிரிச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கப்பா. They have been assigned some duties based on their capacities. அவ்வளவுதான். நீ அதையே ஏற்றத்தாழ்வு நீயா கொண்டு கற்பிச்சுக்கிற? அது உன் புத்தியினுடைய விசேஷமா தவிர அது என்கிட்ட கிடையாது அப்படின்னு அங்கேயே சொல்லிவிட்டார் அவர். 4வது அத்தியாயத்திலே பார்த்து. அதனால சமதா அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி இன் எவ்ரிதிங். ஈக்குவலா பார்க்கறது ஃபர்ஸ்ட் எல்லா விஷயங்களையும்.
எல்லாம் ஈக்குவலா இருக்க முடியுமா? ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட். எப்படி எல்லாம் ஈக்குவலா இருக்க முடியும்? என் கண்ணு மாதிரி உங்க கண்ணு இல்ல. என்னோட மூக்கு மாதிரி உங்க மூக்கு இல்ல. என்னோட உடம்பு மாதிரி உங்க உடம்பு இல்ல. எப்படி ஈக்குவலா இருக்க முடியும்? அந்த ஈக்குவலா இல்லாத விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈக்குவலா இருக்கிறது எது அப்படின்னா அந்த தூய உணர்வு தான். அது ஒண்ணுதான் எல்லா இடங்கள்லயும். அந்த சமத்தை பார்க்கிறது. அதனால சமத்தா, அதனால ஈக்குவாலிட்டி. சும்மா இந்த உடம்பு மனசு புத்தியோட ஆங்கிள் பார்த்து பார்த்து எல்லார்கிட்டையும் ராகத்வேஷங்களை கற்பித்து கொண்டு இவன் எனக்கு வேணுங்கிறவன், எனக்கு வேண்டாதவன், இவன் இப்படி பேசிவிட்டான், இவன் இப்படி திட்டிவிட்டான் இப்படின்னு எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளோட டைத்தை அனாவசியமா வேஸ்ட் பண்றோம். அதான் நிறைய டைம் இதுலயே போயிடுறது வாழ்க்கை. அடுத்தது துஷ்டி. துஷ்டி அப்படின்னு சொன்னா என்ன கிடைச்சிருக்கோ அதை வைத்துக்கொண்டு திருப்திப்படுவதுதான் துஷ்டி. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எதுன்னா திருப்தி தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, சில பேருக்கு வந்து பொண்ணும் பொருளும் மிதமிஞ்சி கிடந்தா கூட மூஞ்சி தொங்க போட்டுட்டேதான் எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க. எதுக்கு அப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, அது எதுக்கு அப்படி இருக்கேங்கிறதுக்கு ஒரு காரணம் மேல மெனக்கிட்டு இங்க ஏதாவது கற்பனை பண்ணியால் சொல்லுவாங்க. இந்த பாட்டி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 7ஆம் தலைமுறையில இளைய மாமனார் செத்து போனார்னு வெங்காயம் நறுக்கும் போது வேண கண்ணீர் வந்துதான் அவளுக்கு அப்படின்னு. இந்த பழமொழிகள்ல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். ஒண்ணுமே இல்லை, இப்ப பிரச்சனையே இல்லை, இப்ப வீட்டுல ஒரு ப்ராப்ளம் இல்லை, வெங்காயம் நறுக்கரிச்சே தண்ணி கண்ணுல ஜலம், எப்பவுமே வெங்காயம் நறுக்கரிச்சே நமக்கு கண்ணுல ஜலம். அது எதுக்கு அப்படின்னா எப்பவோ 7ஆம் தலைமுறையில இளைய மாமனார் தன்னோட மாமனார் கூட அப்படி போனதுக்கு அவளுக்கு இப்ப ஜலம் வந்துதான் அப்படின்னு ஒரு மருமக வந்து அழறத பார்த்து மாமியார் கிண்டல் அடிப்பா அப்படிங்கறதாக அந்த பழமொழி சொல்லுவாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ரீசன் வி ஃபைண்ட் அவுட் ரீசன்ஸ் டு பி சேட். அததான் சொல்ல வரேன். ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நான் சோகமாக இருக்கணும், எனக்கு என்னை எல்லாரும் பார்க்கணும், நான் எல்லாரோட அட்ராக்ஷனையும் நான் கவனிக்க இருக்கணும். அப்போ உனக்கு என்னமாச்சு என்னை கொண்டாடணும், என்னை கொஞ்சணும், என்னை வந்து சமாதானப்படுத்தணும். அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது நான் இருக்கேங்கிற பிரசன்ஸ் 10 பேருக்கு தெரியறதுனால எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இப்படி ஒரு கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் இல்லை, இது மாதிரி நீங்களும் வாழ்க்கையில எத்தனையோ கேரக்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன கிடைக்கிறதோ கொஞ்சமா இருந்தாலும் அதுல திருப்தி படுறது. இந்த துஷ்டிங்கிறது வந்துடுது அப்படின்னு சொன்னா ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சு. அவங்கள பாக்குறது, இவங்கள பாக்குறது, பக்கத்து வீடு, எதிர் வீடு, யாரோ ஒருத்தர் இங்க இருந்து கிளம்பி அமெரிக்கா போய் அவன் சூப்பரா இருக்கான், அவன் நம்ம பையன் மட்டும் போவே இல்லையேன்னு நம்ம இங்க கடகடன்னு வந்து தவிக்கிறது. நிறைய வீட்டுல பிரச்சனைகள் என்னன்னா பசங்களா இருக்கவே விடுறது கிடையாது. அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், நீ போலியே என்னத்துக்கு? அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு போறாங்க. நான் போன தடவை சொன்னேன் உங்களுக்கு, சில்ட்ரன் ஆர் நாட் ஃப்ரம் யூ, தே ஆர் த்ரூ யூ அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அப்படின்னு நம்ம வி டேக் சார்ஜ் ஆஃப் அதர்ஸ் லைஃப். தேவையில்லாத வேலை. இருக்கிறதை வைத்துக்கொண்டு திருப்தியாக இருப்பது, புலம்பாமல் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாம, எனக்கு மட்டும் பகவான் இப்படி பண்ணிவிட்டு நான் எவ்வளவோ பண்றேன், என்ன எங்கேயான பாக்குறாரா அப்படின்னு எப்ப பார்த்தாலும். ஆனா நமக்கு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்னு ஒண்ணு சொல்லியிருக்குல்ல, அதை பார்க்கணும் எப்ப பார்த்தாலும். எனக்கு என்னெல்லாம் நன்மைகள்லாம் பகவான் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு நாள் உட்காந்து இதுதான் அசைன்மெண்ட், ஒரு நோட் எடு, உனக்கு என்னெல்லாம் நன்மைகள் குழந்தையில இருந்து இது வரைக்கும் உனக்கு கிடைச்சிருக்குன்னு எழுது அப்படின்னா அப்ப தெரியும் நமக்கு நாம எவ்வளவு மிஸ் பண்றோம் அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு. இல்லாதது இருக்கிறது கொண்டாடுறது கிடையாது, இல்லாததுக்காக ஏங்குறது. இது பண்ணக்கூடாது. இந்த துஷ்டிங்கிறது அப்படி பண்ணாம எது கிடைக்கிறதோ அதுல திருப்தியாக இருக்கக்கூடிய மனநிலையை காட்டக்கூடும். அது பகவானுடைய விபூதி. அடுத்தது தபக. தபக நமக்கு தெரியும். தபம்னா என்ன? உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகண் செய்யாமை, அச்சே தவத்திற்கு உரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தவம்னா என்னங்கிறத வள்ளுவர் அழகா நமக்கு இது படம் போட்டு காமிச்சுட்டார், ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கார். ஆதிசங்கரர் சொல்றார், இந்திரிய சம்யம பூர்வகம் ஷரீர பீடனம் தபக அப்படின்னு. இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைப்பதன் மூலமாக உன்னுடைய உடலை வருத்திக் கொள்வது, தர்மமான முறையில் உடலை வருத்திக் கொள்வதுதான் தவம் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப நிறைய சில ரிலிஜியன்ஸ்ல
நம்மளே இதெல்லாம் பிளக் பண்ணி நம்ம வந்து இந்த சன்னியாசி ஆகும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் கோர தப்பம் எல்லாம் பண்ணக்கூடாது. தவம் அப்படிங்கிறது இன்னொருத்தரை வருத்தக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வைத்துக் கொண்டிருந்தானே. இன்னொருத்தரையே வருத்தக்கூடாதுன்னா என்ன மட்டும் வருத்திக்கலாமா? வருத்துறது அப்படின்னா தர்மமான முறையில் வருத்துறது. டெய்லி நான் சாப்பிடாம இருப்பேன், அப்பதான் என் வயிறு வந்து பட்னி போட்டாதான் இந்த உடம்பு இழைக்கும், அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, ஏகாதசி ஏகாதசி வந்தா நீ வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு. மற்ற எத்தனையோ விரத நாட்கள் எதற்கெல்லாமோ சொல்லப்பட்டிருக்கு. நம்மளால எது முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ணணும். அது பண்ணதோட பர்பஸ் புரிஞ்சு பண்ணணும். முக்கியம் என்ன சொல்றார் ஆச்சாரியர், என்ன சொல்றாருன்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்து, அதுதான் தவம். புறநோக்குள்ள உன்னுடைய இந்திரியங்களை அகநோக்குக்கு திருப்பு, அதுதான் தவம். அந்த தவம் என்பது ஒரு இறைவனுடைய விபூதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது தானம். தானம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஒப்புரவறிதல் பார்த்திருக்கோம், ஈகை பார்த்திருக்கோம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவான் பேரறிவாளன் திரு. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விபூதி. அது நீங்க இதையெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், காமனாவே இல்ல பாரு இது, எல்லாரும் அப்படி இருக்காங்க இல்ல. இந்த குளோரிங்கிறதே என்னன்னா ஒரு சில பேர்கிட்டதான் அதுக்கு அதை நம்மளால பார்க்க முடியறதுங்கிறது தான் அந்த குளோரிக்கே குளோரி. இந்த விபூதிங்கிறது காமனா இல்ல. காமனா எல்லாரும் தனக்குன்னு இருக்காங்க. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா தனக்குன்னு இருக்காங்க. யாரோ ஒரு சிலருக்குத்தான் தன்னுடைய வாழ்க்கையில ஈட்டிய பணத்தை, பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது இல்லையா, அது பகவானின் விபூதி. அதை மதிக்கிறோம் நம்ம. அடுத்தது யசக. யசக அப்படின்னு சொன்னா புகழ்னு இருக்கு. புகழுக்குனே ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு. நீங்க எல்லாம் திருக்குறள்ல, நான் திருப்பி திருக்குறள் கிளாஸ் எடுக்கலங்கிறதுனால இதுலயே திரும்பி திரும்பி அதையே பேசிட்டு இருக்க வேண்டாங்கிறதுனால அதிகாரத்தை சொல்றேன். நீங்க உங்க ஹோம்ஒர்க் இன்னைக்கு போய் உட்கார்ந்து ஒப்புரவு, ஈகை, அப்புறம் புகழ், இந்த 3 அதிகாரங்களையும் அதுல உள்ள பாடல்கள், அதனுடைய பொருள் எல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. அதை உட்கார்ந்து படிச்சா ஓகே, பகவான் இப்படித்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். உங்க ஹோம்ஒர்க்குக்கு விட்டாச்சு. இன்னொரு விஷயம், இந்த கீர்த்தி அப்படிங்கிறதுல தர்ம நிமித்தமான கீர்த்தி அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கர். புகழ் வந்து எல்லா வகையிலையும் கிடைக்கலாம். ஒருத்தன் வந்து 10 பேரை கொலை பண்ணியிருக்கான், அவனை பத்தி இந்த நியூஸ் சேனல் எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்று இவர் இப்படி பண்ணினார், அப்படி பண்ணார், அப்படி அது பண்ணார், கொலை பண்ணார், அவன் அப்படி வெட்டினா, இதை பண்ணான். அது புகழா? நியூஸ்ல வந்துடுச்சு, அதனால புகழாது. தர்ம நிமித்தமான கீர்த்தி. இந்த தர்ம நிமித்தமான கீர்த்தி அப்படிங்கிறது இந்த புகழ் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, யாரை பத்தி பெரியோர்கள் எல்லாம் புகழ் பாடுகிறார்கள்னா இன்னொருத்தருக்கு ஈகை பண்றானே, ஈகை குணம் கொண்டவனை பற்றி மட்டும்தான் பெரியோர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அதனாலதான் இந்த தர்ம நிமித்தம், தர்மம்னா தர்மம் பண்றேன்னு இல்ல, தர்மமான கீர்த்தி. ஒருத்தர் வந்து புகழுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னா கூட சுவாமிஜி சொல்லுவார், தர்மமான புகழுக்கு ஆசைப்படலாம், தப்பே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அந்த புகழ் எது? அந்த புகழ் இறைவனின் விபூதி. இப்ப ஒருத்தருக்கு இவர் நிறைய படிச்சிருக்கார், நல்ல விஷயங்களை நாட்டுக்கு சொல்றார், நல்ல இதுவா இருக்கார், எல்லாருக்கும் உபகாரமா இருக்கார், தன்னுடைய அறிவை தானம் செய்கிறார், தன்னுடைய அறிவினால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார், பொருளை தானம் செய்கிறார், அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்ங்கிறத பெருமை எல்லாம் வருதுன்னா அது தர்ம நிமித்தமான கீர்த்தி. கெட்ட காரியம் பண்ணி வரக்கூடிய, அதுவும் புகழ் வரத்தான் வருது. 10 பேர் பேசினாலே அது புகழ்னு ஆயிடுறது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய கீர்த்தியை பத்தி இங்க பேசல. தர்ம நிமித்தமான கீர்த்தின்னு ஆச்சாரியர் அதுக்கு விளக்கம் கொடுத்துடுறார். யசகனா புகழ், அவ்வளவுதான். அப்ப நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஓ, டெரரிஸ்டுக்கு கூட புகழ் இருக்கு, அதனால அந்த புகழ் இறைவனோட புகழ் கிடையாது. தர்மமா இருக்கணும் அந்த புகழ், அப்பதான் இறைவனுடைய விபூதி வெளிப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அயசக. அயசக அப்படின்னு சொன்னா இந்த கீர்த்திக்கு ஆப்போசிட் அகீர்த்தி. கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்துல சொன்னார், நீ என்னமோ வந்து பெரிய உனக்கு புகழ் வந்து போயிடும் அப்படிங்கிற. எதனால புகழ் போயிடும் தெரியுமா? நீ உன் சுதர்மத்தை பண்ணாம நீ இங்க சண்டை போடாம இருந்தியானா அப்பதான் உனக்கு புகழ் போகும். அகீர்த்திஞ்சாபி பூதானி கதைஷ்யா தேவ்யா.
நீ வந்து உன்னை வந்து எப்ப பார்த்தாலுமே பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னை வந்து டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அர்ஜுனன் தானே போர்க்களம் வந்து வரைக்கும் ஓடினவன்ப்பா இவன், அப்பேற்பட்டவன் சரியா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் உன்னை சொல்லிக்கொண்டே இருப்பேன். உனக்கு அது தேவையா? அதுதான்ப்பா உனக்கு அகீர்த்தி. உன்னோட சுதர்மத்தை பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு அகீர்த்தி. அது நீ பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, பண்ணணும். பண்றதுனால நீ தாத்தாவை கொண்டுட்டான் இவன் அர்ஜுனன் கெட்டவன்னு சொல்ல மாட்டாங்க. போர்க்களத்துல அவன் எதிரியை கொன்றான் அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார் 2வது அத்தியாயம். நமக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன் நேச்சுரல் கன்ஃபியூஷன். அதனால இங்க என்ன சொல்றாரு, அயசக அதுவும் நான் தான், உனக்கு வரக்கூடிய இகழ்ச்சியும் நான் தான். அந்த இகழ்ச்சி அதர்மம் பண்றதுனால உனக்கு ஏற்படுறது. அப்ப அந்த அதர்மம் பண்றதால வர இகழ்ச்சியும் என்னுடைய விபூதின்னு நீ புரிஞ்சுக்கணும். இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், இருமைகள் எல்லாத்தையும் தான் சொல்றார் அவர் அப்படின்னு. சுகம் துக்கம் பவாபாவோ எல்லாம் சொன்னாரே, இப்பதானே பார்த்தோம். பயம் அபயம் அதே மாதிரிதான் யசக அயசக எல்லாத்தையுமே சொல்றார். பவந்தி பாவா பூதானா மத்த ஏவ பிருத்தக்விதா விதா அப்படிங்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறப்பா, இது மாதிரியான வெவ்வேறு விஷயங்கள். இது வந்து நான் உனக்கு சாம்பிள் சொல்லிட்டேன்ப்பா. அவர் சொல்றார் இதுக்கு மேல நிறைய இருக்கு, எவ்வளவோ எவ்வளவோ வகையான உணர்ச்சிகள் இருக்கு. அது அத்தனை எங்கேருந்து வந்ததுன்னா என்னிடம் இருந்துதான் வந்தது அப்படின்னு பகவான் முடிச்சுடுறாரு. இந்த பாவங்கள் அறிவுபூர்வமான அல்லது உணர்ச்சி பூர்வமான பாவங்கள் அத்தனையும் நிலைகள் அத்தனையும் எங்கேந்து வந்தது? பிருதக்விதாகான்னு ஏன் சொல்றேன்னா, வெவ்வேறு விதமாக நான் இப்ப உனக்கு சொல்லியிருக்கேனே, இது போக இன்னும் கொஞ்சம் நிறைய எவ்வளவோ இருக்கு, அது எல்லாமே என்னிடமிருந்துதான் வந்தது. சிம்பிளா ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. வேற்றுமைன்னு தெரியறது அத்தனையும் எங்கேந்து வந்ததுன்னா இறைவனை சார்ந்துதான் இருக்கிறது. இந்த துவைத்தத்துல இறைவன் இல்லையா? முழுக்க முழுக்க துவைத்தத்துல இறைவன் தான் இருக்கு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த துவைத்த புத்தி இல்லாம அந்த இறைவனை அத்வைதமாக இறைவனை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உத்தம அதிகாரியோட வேலையே. அப்பதான் அவன் விவர்த்த உபாதான காரணம் அப்படிங்கிறது புரியும் நமக்கு. தூய உணர்வுதான் அனைத்து இடங்களிலும் அனைத்துமாக அனைத்து வகையிலும் நிறைந்திருக்கிறதுங்கிறது நமக்கு அப்பதான் புரியும். இன்னைக்கு நாம 6வது ஸ்லோகம் படிப்போம். महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषां लोक इमाः प्रजाः. லோகே இவ்வுலகில், ஏஷாம் எவர்களிடமிருந்து, இமாஹா இந்த, பிரஜாஹா பிரஜைகள் தோன்றினரோ, பூர்வே அந்த முதல்வர்களான, சப்த மகர்ஷயக 7 மகரிஷிகளும், ததா அவ்வாறே, சத்வாரக 4 மனவக மனுக்களும், மத்பாவாக என் போன்று சாமர்த்தியம் உடையவராய், மானசாகா மனதிலிருந்தே அதாவது சங்கல்பத்திலிருந்தே, ஜாத்தாகா உதித்தவர்கள். இவ்வுலகில் எவர்களிடமிருந்து இந்த பிரஜைகள் தோன்றினரோ அந்த முதல்வர்களான 7 மகரிஷிகளும், அவ்வாறே 4 மனுக்களும் என் போன்று சாமர்த்தியம் உடையவராய் மனதிலிருந்தே சங்கல்பத்திலிருந்தே உதித்தவர்கள். பகவான் இந்த இடத்துல வந்து, நான் இந்த சட்டிலான விஷயங்கள் எல்லாம், அந்த இமோஷனல் விஷயங்கள் பூரா நானாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இங்க எப்படி வர்றார் அப்படின்னு சொன்னா, கிராஸுக்கு வர முதல்ல மைக்ரோ லெவல்ல சொல்லிட்டேன். நுண்மையான நிலையில எல்லா நுண்மையான விஷயங்கள்லயும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத 2 ஸ்லோகத்துல சொல்லிட்டார், 4, 5. இப்போ பருப்பொருள்களிலும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த உலகம் சிருஷ்டி அப்படிங்கிறத நான் சொன்னேன், பல விதமாக இது வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஸ்ரீமத் பாகவதத்துல எடுத்துட்டா முதல்ல 4, 5 சாப்டருக்குள்ளேயே ஒரு 2, 3 விதமான சிருஷ்டி கிரமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உபநிஷத்தும் ஒரு விதமான சிருஷ்டி கிரமங்களை சொல்றது. இங்க முன்னாடியே இதையும் சொல்லியிருக்கேன், சிருஷ்டியில தாத்பரியம் இல்ல, சிருஷ்டியை நெகேட் பண்றதுலதான் தாத்பரியம் இந்த சித்தாந்தத்துக்கு, அத்வைத வேதாந்த சித்தாந்தத்துக்கு. சிருஷ்டிக்குள்ள அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படி போறதே கிடையாது.
ஆனா எல்லாத்துலயும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு மந்த அதிகாரிக்கு எப்படி இந்த உலகம் வந்ததுன்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் தோற்றுவிச்சார்ன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு பர்சன் வேணும். பிரம்மா இந்த உலகத்தை படைத்தார். பிரம்மாவை யார் படைத்தார்? பிரம்மா இறைவனுடைய மானச புத்திரனாக தோன்றினார். பிரம்மா எப்படி இந்த உலகத்தை படைத்தார்? அவர் மானச புத்திரர்களாக சிலரை தோற்றுவித்தார். ஏன்னா தோற்றம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே தோற்றம் என்னன்னா ஆண் பெண் சேர்க்கையினால் உண்டாகக்கூடிய தோற்றம். அப்படி இருந்துதான் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத நிறைய இடங்கள்ல வேதம் சொல்லியிருக்கு. மனசுனால சங்கல்பத்தினால உண்டாகக்கூடிய தோற்றங்கள் எத்தனையோ இருக்கின்றன அப்படிங்கறத காமிக்கிறது வேதம். இங்க ஒரு உதாரணமா சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 7 ரிஷிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டார். அவர்கள் மூலமாகத்தான் இந்த என்டையர் பிரபஞ்சத்தையும் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு. இந்த 7 ரிஷிகள் சந்தியாவந்தன மந்திரத்துல ஒரு விதமான ரிஷிகளுடைய லிஸ்ட் இருக்கு. இங்கேயும் எல்லா நேம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா பாக்குறது கிடையாது. ஏன்னா புராணத்துல ஒரு நேம்ஸ் இருக்கு, சந்தியாவந்தன மந்திரத்துல வேற ஒரு நேம் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு விதமாக அந்த 7 ரிஷிகள் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். ரிஷிகள் அப்படின்னு சொன்னா நல்ல தவ சக்தி இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் கொடுத்து பகவான் படைக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர்களே ரிஷிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். பிருகு, மரீச்சி, புலஸ்தியர், புலஹர், கிருத்து, வசிஷ்டக, அப்புறம் இவர் பிரம்மாஜி, மகா தேஜாக அப்படின்னு பிரம்மாவை சொல்றோம். இப்படி ஒரு லிஸ்ட். இவர்கள் ஏன்னா பிரம்மாவை தான் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறது. பிரம்மா தான் இறைவனுடைய நாபிக்கமலத்திலிருந்து உண்டானவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பாகவதத்துல வர்ணனையாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புரியறதுக்காக, ஏன்னா அது வர்ணனை பண்ணினாதான் புரியுறது நமக்கு. ஓ, நம்ம இப்ப ஸ்ரீரங்கத்திலயோ ஏதோ ஒரு கோவில்ல ரங்கநாதரை போய் சேவிக்கணும்னு போனோம்னாக்க அவருடைய நாபிக்கமலத்துல இருந்து அங்க பிரம்மா இருக்கிற மாதிரி புடைப்பு சிற்பம் இருக்கும். பார்த்தா நமக்கு புரியும் இவருடைய சிருஷ்டி இது ஃபர்ஸ்ட் சிருஷ்டி. அப்புறம் பிரம்மா என்ன பண்றாருன்னா, முதல்ல சனகாதி முனிவர்கள் 4 பேர் அவர் தோற்றுவிக்கிறார். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா என்னால இந்த சிருஷ்டி இதுக்கெல்லாம் போக முடியாது, அந்த ஜீவ உற்பத்தி எல்லாம் என்னால பண்ண முடியாது, நாங்கெல்லாம் மனசு துறவு மார்க்கத்துலதான் இருக்கு, அதனால நாங்க வரமாட்டோம். இதுக்கு நிவிருத்தி மார்க்கத்துக்கு போயிடுத்து அவர்களுடைய மனசு. துறவு மார்க்கத்துல இருக்கு, துறவு மனப்பான்மையில இருக்கு, செய்ய முடியாதுன்ட்டாங்க. சுவாமிஜி ஜோக்கா சொல்லுவார், இப்பதான் அப்பா அம்மாவுக்கு அடங்காத பசங்க இருக்குன்னு நினைக்காதீங்க, பிரம்மாஜிக்கே இந்த கஷ்டம் இருக்கு, உங்களுக்கா கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம் தான், அவருக்கே கஷ்டம் அப்படின்னு. நம்ம பசங்க சொல் பேச்சு கேட்கறது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் இல்ல, சனகாதிகள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? திருப்பி அவர் சப்த ரிஷிகளை, மனுக்களை, அவர்களை எல்லாம் அவர் தோற்றுவிக்கிறார். இந்த மனுக்கள் அப்படிங்கிற இங்க சொல்லியிருக்கு இல்லையா, 7 மகரிஷிகள், அப்புறம் சத்வார, அப்புறம் 4 மனுக்கள், மனவக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மனுக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கல்பத்திலையும் 14 மனுக்கள் தோற்றுவிக்கப்படுகிறார். இந்த ஒவ்வொரு மனுக்களும் ஒரு மன்வந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த படைப்பு அப்படிங்கிறது நடக்கிறது. எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். எல்லாம் அழகா இது பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றார், 7 சப்த ரிஷிகள் இருக்காங்க, இந்த மனுக்கள் இருக்காங்க. இவர்கள் மூலம் அதுக்கு உள்ள நிறைய கதைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விவரிச்சு சொல்லல. இந்த அவர்கள் பெண்கள் பிறக்கிறார்கள், அப்புறம் ஆண்கள் இதுக்கு எப்படி சேர்ந்து அதன் மூலமாக மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அதுக்கப்புறம் இந்த வித்யாதரர்கள் தோன்றுகிறார்கள். இப்படி நிறைய விஷயங்கள், கந்தர்வர்கள் தோன்றுகிறார்கள்னு இந்த படைப்புல இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஒன்னொன்னா தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு பெரிய ப்ராசஸா அது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி இந்த சப்த ரிஷிகள், இந்த மனுக்கள், இந்த மனுக்கள் எல்லாரும் இந்த சுவாயம்புவ மனு, அப்புறம் சுவாரோஷித மனு, வைவஸ்வத மனு, அப்படி இமம் விவஸ்வான் புரோக்தம் அப்படின்னு சொல்றாரு. முன்னாடி விவஸ்வான்னு சொன்னார் இல்ல 4வது அத்தியாயத்துல, அவர் மனு. இப்ப அந்த மாதிரி அந்த விவஸ்வானுடைய இதுலதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது, அவருடைய கண்ட்ரோல்ல தான் இப்ப இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த வைவஸ்வத மன்வந்தரம் அப்படிங்கிறது இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மன்வந்தரமாக இருக்கு. இதெல்லாம் சங்கல்பத்துல கொண்டு இருக்கு. யார் யார் சங்கல்பம் பண்ணி பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சொன்னா புரிஞ்சிடும். அப்படியே
இப்ப எத்தனை மன்வந்தரம் இருக்கு, எத்தனை கல்பம் இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி 8வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம். பிரம்மாஜியோட ஆயுசு என்ன, கல்பம்னா என்ன, எல்லாமே அங்க பார்த்திருக்கோம். இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே இந்த கிரியேஷன் எல்லாமே எப்படி ஏற்பட்டது, இந்த ரிஷிகள் எப்படி ஏற்பட்டார்கள், சனகாதிகள், மகர்ஷிகள், 7 சப்த மகரிஷிகள், மனுக்கள், இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது, அவர்கள் எப்படி இருக்காங்க, என் மாதிரியே சாமர்த்தியம் உள்ளவர்களாக, என்கிட்ட எல்லா பவர்ஸும் இருக்கு, அது மாதிரி அவரவர்களுக்கு தேவையான அளவுக்கான பவர்ஸோட அவரவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்தது அப்படின்னா, மானசா ஜாத்தா, என்னுடைய சங்கல்பத்தினால, என் மனசில் ஏற்படக்கூடிய சங்கல்பத்தினால. இப்ப மனசுன்னு ஒண்ணு இருக்காங்க, இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, மானசா ஜாத்தா அப்படின்னு சொன்னா யோக சக்தியினால உண்டானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த யோக சக்தி இருக்கிறதுனா, இந்த யோக சக்தியைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மாயா சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த மாயா சக்தியினுடைய தொடர்பின் காரணமாக இந்த நிமித்த காரணன் ஈஸ்வரன் வரார். அந்த ஈஸ்வரனுக்கு இந்த மாயா சக்தி இருக்கிறதுனால அவர் இந்த அனைத்து படைப்புகளையும் ஏற்படுத்துகிறார். அந்த இடத்துல என் போன்ற சாமர்த்தியம் உள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்ங்கிறத இதுல இருந்துதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவருடைய விபூதியானது இருக்கிறது. இவன் ஏதோ இந்த இதுல பிறந்திருக்கான், அதனால அவன் மட்டம், அவன் ஏதோ பெரிய இதுல பிறந்திருக்கான், அது பெருசு சின்னதே முதல்ல உதைக்கணும். அதெல்லாம் நாமளா கற்பனை பண்ணிக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவனுடைய விபூதியானது இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இத சொல்றதே. அதனாலதான் மத்பாவா அப்படிங்கிறது. நீங்க இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு என்பது உண்மையில் இல்லைங்கிறது புரியும். இல்லைன்னா என்ன புரியும் யோசிச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வேற்றுமைகளுக்குள்ள முழுகி 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 இன்னும் வேற்றுமைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலைமை தான் நமக்கு மனசுக்கு ஏற்படும். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மானசா ஜாத்தா அப்படின்னா நான் ஏதோ ஒரு சேர்க்கையினால பண்ணல, இது என்னுடைய என் மம மாயா அப்படிங்கிறார் முன்னாடியே. மம மாயா துரத்தியா. அதே மாதிரி என்ன சொல்றார், நான் என்னுடைய மாயையின் மாயையை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நான் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறேன் அப்படின்னு சொன்னார் 4வது அத்தியாயத்துல. அவர் இது அவதார ரகசியம் சொல்லும் பொழுது. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மாயை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவர் மாயாவியாக இருக்கிறார். அந்த மாயாவியாக இருக்கக்கூடிய இறைவனின் மூலமாக அனைத்தும் தோன்றுகிறத. எக்ஸாம்பிள் மகர்ஷிகள் 7 சப்த மகரிஷிகளும் அப்படித்தான் தோன்றினார்கள், மனுக்களும் அப்படித்தான் தோன்றினார்கள். இந்த மனுக்கள் கிட்டேந்து வந்தவர்கள் தான் மனிதர்கள், மானவாகா, அதுதான் மனிதர்கள். இந்த மனுத்தேனா திங்க் பண்ணக்கூடியவன் அர்த்தம். மனுதே சிந்தையதி இது மனு அப்படின்னு மனிதர்களுக்கான ஒரு டெபினிஷன். ஏன் அவர்கள் மனு அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு, அதனால அவர்கள் மனு அப்படின்னு. இது மாதிரி என்னுடைய இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெளியில கிராஸலா நீ பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்டையர் கிரியேஷன் என்னிடமிருந்துதான் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டார். அடுத்தது சொல்ற, இந்த 7வதுல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விபூதி யோகத்தை பற்றிய ஞானத்தின் பயன்களை பகவான் சொல்கிறார். நமக்கு எப்பவுமே நடுவில் ஒரு பலஸ்ருதி நம்மளை உற்சாகப்படுத்தும். நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நல்லதுப்பா அப்படின்னு சொன்னா நமக்கு மனசு இதுவாக இல்ல, பகவான் இப்படி சொல்லியிருக்காரு அதனால இது நல்லது. ரீசன்ஸ் கொடுக்கிறார் பகவான், ஏன் நல்லது உனக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் கொடுக்கும். அதுதான் இந்த 7வதுல இருந்து பார்க்கப்படும். ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதஹ சோ விகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. எவன் மம என்னுடைய, ஏதாம் இந்த, விபூதிம் மகிமையையும், அந்த இடத்துல மகிமைங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாமரூபங்களையும், அனைத்து நாமரூபங்களையும், இங்க சிருஷ்டி பூராத்தி, யோகம் ச யோகத்தையும், தத்துவத்தக உள்ளது உள்ளவாறு, வேத்தி அறிகிறானோ, சக அவன், அபிகம்பேன அசையாத, யோகேன யோகத்துடன், அதாவது மோக்ஷத்துடன் அப்படின்னு.
யுஜ்யதே இணைகிறான், அത്ര இந்த விஷயத்தில் ந சம்சயக சந்தேகமே கிடையாது. கேரண்டியா கொடுக்கிறாரு. பகவானோட விபூதியை யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றார். எவன் என்னுடைய மகிமையையும் அதாவது நாமரூபங்களையும் யோகத்தையும் உள்ளவாறு அறிகிறானோ அவன் அசையாத யோகத்துடன் அதாவது அசையாத மோட்சத்துடன் இணைகிறான். இந்த விஷயத்தில் சந்தேகம் இல்லை. எவ்வளவு பெரிய கேரண்டி! நீங்க லாஜிக்கலா கூட யோசிச்சு பாருங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் பகவான் தான். புத்தி, ஞானம், என்னுடைய இது டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, அப்புறம் தானம், தவம், என்னுடைய புகழ், இகழ், என்னுடைய பயம், அபயம் எல்லாமே இறைவனுடைய விபூதி தான். இறைவன் இல்லாமல் இங்க நான் இல்லவே இல்லை. சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நீயன்றி இல்லை ஆதலால் வேறு அலேன் அப்படிங்கிறார் தாயுமானவர். அழகான பாட்டு. யான் எனும் தன்மை நீயன்றி இல்லை ஆதலால் வேறு அலேன். இத என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லல, இத வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே டிக்ளேர். அப்புறம் சொல்ற, இந்த நிலை தெளிய, இதுதான் எனக்கு பிடிச்ச வார்த்தை, இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கை திருகுணம் அறியமே. உனக்கு தெரியாதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு? யாருக்காவது தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியாதா? உள்ளே உட்கார்ந்துருக்கே, உனக்கு தெரியாதா? நீ இல்லாம நான் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்ப்பா. அது எவ்வளவு ஒரு கண்ணு ஜலம் வருது அந்த மாதிரி அவர் கேட்கும் போது. இயற்கை திருகுணம் அறியுமே, இந்த நிலையிலே சற்று இருக்க என்றால் மடமை ஹித சத்ருவாய் வந்து சிந்தை குடிகொள்ளுதே. எப்படி இத நம்மளே சொல்லி பார்த்துக்கணும். அடப்பாவுமே, இப்படி மாட்டின்ட்டேனே, நான் என்னோட நிஷ்டையெல்லாம் போச்சே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஏதோ ஒரு 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 இது வருது, ஒரு பிரச்சனை வருது, நான் டக்குன்னு எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன். நான் வேற நீ வேறன்னு நினைச்சுடுறேன். நான் நீதான்ப்பா நானு அப்படிங்கறத எவ்வளவு கஷ்டப்பட்டு புரிஞ்சிருக்கேன். இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கை திருகுணம் அறியுமே. ஆனா அது போயிடுது. மடமை இதை சத்ருவாய் வந்து சிந்தை கூடி கொள்ளுதே. அப்ப என்ன ஆகுது? என் சிந்தனை அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அது அப்படின்னு சொன்னா, பயந்து போயிட்டுதான் அது. அதுக்கே அது அது என்ன நினைக்கிறதா, மலமாயி கருமம் திரும்புமோ, ஜென்மம் தொடு வழக்காய் ஜென்மம் வருமோ, இப்படி நினைக்கிறதா அது. பயந்து போயிடுது. பயம் வந்த உடனே என்ன, தித்தீயாத்மை பயம் பவக அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்துல. நீ நீ வேற்றுமையை பார்த்தனா பயம்தான் உனக்கு, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, பயம் வந்துரும் உனக்கு அப்படின்னு. அப்ப பயம் வந்துடுச்சுன்னா என்ன வருதுன்னா, ஐயோ என்னோட கர்மாலாம் எனக்கு இப்ப பலன் கொடுக்க போகுது, போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி ஜென்மம் வரப்போகுது, போச்சு அப்படின்னு என்ன அது பயமுறுத்துறது. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீதானே எனக்குள்ள இருக்க. இப்ப நீ என்ன பண்றன்னா, ஸ்ரத்தை எனும் வாழும் உதவி மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. என்ன ஒரு பிரார்த்தனை! திஸ் இஸ் த பிரார்த்தனை. வேற பிரார்த்தனையே நமக்கு தேவையே கிடையாது. எப்பா என்ன எப்படியாவது நீ நிஷ்டையில இருந்து நழுவ விடாம பார்த்துக்கும் அப்படின்ற பிரார்த்தனை. அது எவ்வளவு கஷ்டம். நிஷ்டைங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுக்கு சொல்ல வரேன்னா, இது கிடைச்சது அப்படின்னா, பகவானை பற்றிய முழுமையான அறிவு கிடைச்சா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அபிகம்பேன யோகேன. அதான் அங்க முக்கியமான வார்த்தை. அபிகம்பேன யோகேனா அசையாத யோகத்துடன் இருக்கிறான். மனசுல கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால எனக்கு எதுக்கு திமிருனால இல்ல, அறிவுனால. மேற்கொண்டு இருக்கக்கூடிய கருத்துகள் நிறைய இருக்கு, நம்ம அதை படிக்கலாம். அடுத்த சத்சங்கத்துல இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்றேன். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு செய்வேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.